இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈத்தர்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க என்ன பண்ணா ஒரு ஈத்தர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஈத்தர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து HBr ஓட நமக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு கேட்டுருக்காங்க. அப்ப நமக்கு நல்லாவே தெரியும். ஹைட்ரஜன் நமக்கு HBr நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும். H வந்து பிளஸ் ஆகும். Br வந்து மைனஸா நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஏன்னா புரோமினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ H பிளஸ் அண்ட் Br மைனஸா நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் மேல நமக்கு எப்பவுமே 2 லோன் பேர் ட்ரான்ஸ் இருக்கும்னு நமக்கு வந்து தெரியும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ஆக்ஸிஜன் மேல எப்படி இருக்கும்? எப்பவுமே 2 லோன் பேர் டான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ லோன் பேர் டான்ஸ்னா என்னது? அது ஜஸ்ட் எலக்ட்ரான் தான். அப்போ எலக்ட்ரான் அப்படின்னாலே அதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆகுது? ஆக்ஸிஜன் மேலே போயிட்டு நமக்கு வந்து பைண்ட் ஆகும். இங்கே ஹைட்ரஜன் வந்து ஏதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குதா? எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்போ H ப்ளஸ்னா என்ன மீனிங்? அங்கே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்போ பாண்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ அந்த 2 எலக்ட்ரானும் யார் வந்து ஸ்பான்சர் பண்ணி ஆகணும்? அப்போ ஹைட்ரஜன் தான் நமக்கு வந்து ஆக்ஸிஜன் தான் ஸ்பான்சர் பண்ணி ஆகணும். அப்போ ஆக்ஸிஜன் 2 எலக்ட்ரானையும் ஸ்பான்சர் பண்ணி அங்கே ஹைட்ரஜன் வந்து பாண்டு மேக் பண்ணும்போது ஆக்ஸிஜன் மேலே நமக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜை கெயின் பண்ண தான் ட்ரை பண்ணுமே தவிர பாசிட்டிவாக இருக்கிறத அது வந்து லைக் பண்ணாது. அப்போ அந்த பாசிட்டிவ் வந்து நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது? எய்தர் இந்த கார்பன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும், இல்லை இந்த கார்பன்லேருந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பிரைமரி மெத்தில் குரூப் மாதிரி தான். அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் மைனஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ பிஆர் மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுறது SN2 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ SN2 மெக்கானிசம் எப்பவுமே மெத்தில் வந்து நமக்கு வந்து மோர் ஃபேவரபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு வந்து ப்ரொப்பைல். ஓகே, மெத்தில் தான் நமக்கு வந்து அதை மெத்தில் அட்டாக் பண்ணுறதா நமக்கு வந்து மோர் ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ புரோமின் வந்து நமக்கு வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த கார்பன் என்ன பண்ணா எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகும். அப்போ இந்த பாண்ட் நமக்கு வந்து பிரேக் ஆகும்போது புரோமின் வந்து இங்கே அட்டாச் ஆகும். ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ப்ரொப்பனால் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? CH3 CH2 CH2OH. ஓகே, ஸோ ப்ரொப்பனால் வந்து கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து மெத்தில் புரோமைட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட்டும் அதே மெக்கானிசம் தான். ஹைட்ரஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும், புரோமின்ல மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அந்த ஆக்சிஜன் மேல நமக்கு வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? H+ வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும்போது இந்த பென்சன் ரிங்ல இருக்கிற கார்பன் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா இது மைனஸ் எஃபெக்ட். இது வேணா ஆக்சிஜன் மேல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்குமே தவிர எலக்ட்ரான்ஸை கொடுக்க பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்போ எலக்ட்ரானை எது கொடுக்கும்? இந்த எத்தில் குரூப் தான் கொடுக்கும். ஸோ அப்போ இந்த பாண்டு நமக்கு வந்து பிரேக் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? ஃபீனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபீனால் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் புரோமைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபீனால் பிளஸ் எத்தில் புரோமைடு CH3 CH2 Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் தேர்ட் ரியாக்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்க கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடன்ட் ரியாக்ஷன். நைட்ரேஷனுக்கான இது வந்து நமக்கு வந்து ரியேஜென்ட். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடன்ட் ரியாக்ஷன் நமக்கு எங்கே நடக்கும்? எப்பவுமே அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து நடக்கும். அந்த மெத்தில் குரூப் வந்து ஈத்தர் குரூப் நமக்கு என்ன எப்பவுமே அது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ மேஜர் ப்ராடக்ட் நமக்கு என்ன எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு பென்சன் ரிங் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் ஈத்தர் குரூப் வந்து இருக்குது. இங்கே வந்து OC2H5 வந்து இருக்கு இல்லையா? அப்போ NO2 குரூப் எங்கே அட்டாச் ஆகும்னா அதுக்கு பேரா பொசிஷன் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகும். அப்போ இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆர்த்தோலையும் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். பட் பேரா தான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டாக வந்து இருக்கும். ஓகே, இஸ் கிளியர்? அப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து இருக்குது. நமக்கு அதே ஸ்டோரி தான். HBrக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆகும்? ஆக்சிஜன் மேலே போயிட்டு நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ ஆக்சிஜன் மேலே அட்டாக் பண்ணும்போது ஆக்சிஜன் வில் பி கெட்டிங் த பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு கேட்கும். எந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெர்ஷரி இருக்குது, இங்கே நமக்கு வந்து பிரைமரி வந்து இருக்குது. அப்போ டெர்ஷரி தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து உடனே நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ உடனே கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த OH வந்து நமக்கு வந்து தனியாக போயிடும். எத்தனால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். C2H5OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் டெர்ஷரி காம்பவுண்ட் நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். ஏற்கனவே இன்னொரு ஷார்ட்ஸில் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். எப்போவுமே டெர்ஷரி காம்பவுண்ட் தான் நமக்கு கேட்டைன் வந்து நமக்கு வந்து ரொம்ப மோர் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் நமக்கு வந்து அயோடின் அண்ட் புரோமின்லாம் போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து
அப்படின்னு கிடைக்கும், இங்கே OH வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சரி இது வந்து செகண்டரி மெக்கானிசம் சாரி SN2 மெக்கானிசம் தானே சொன்னீங்க, SN2 மெக்கானிசம் பிரைமரில் தானே மோர் ஃபேவரபுளாக வந்து இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் இங்கே வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால இந்த டியூ டு த இண்டக்டிவ் எஃபெக்ட் இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணிடும். அயோடின் வந்து நமக்கு வந்து டெர்ஷியரியில் போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது தான் நம்ம SN2 மெக்கானிசம் வந்து நம்ம வந்து போகணும். அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, டெர்ஷியரியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இமிடியேட்டாக எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சருக்கு வந்து போயிடும். ஓகே.